அபிஷேகம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்ற தலைப்பின் கீழ் கடந்த 2 வாரங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இது முடிவான வாரமாய் இருக்க போகிறது. ஏற்கனவே பல காரியங்கள் அபிஷேகம் என்றால் என்ன சுருக்கமாய் சொன்னேன். அபிஷேகத்தை குறித்த அநேக காரியங்கள் உங்களுக்கு போதித்தேன். சென்ற வாரத்திலிருந்து அபிஷேகம் எப்படி செயல்படுத்துவது என்பதை பார்த்தோம். அதுல முதலாவது நாம் சொன்னேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆமென். அபிஷேகம் பெறுவதற்கு, அபிஷேகம் என்றால் என்ன? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசனம், அதுதான் அபிஷேகம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லும்போது என்ன சொல்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. ஆசீர்வாதம் எதுங்க? பணம், பொருள் அதல்ல. தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையாகவே தேவனுடைய அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் மற்ற காரியங்களை கொண்டு வரும். அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளும் பணமும் மற்ற எல்லா காரியங்களும் கொண்டு வரும். ஆனால் அபிஷேகம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் அவர் பாடுபட்டு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாக்கி அதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாழும்படியாக அவர் மரித்தார். ஓ ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, தேவனுடைய வல்லமை இருக்கிற வரைக்கும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழ்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம், நாம் அபிஷேகத்தை செயல்படுத்த விரும்பினால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், உங்களுக்கு ஒரு புதிய நிறைவு தேவை. நேற்றைய தினத்தினுடைய அபிஷேகத்துல நாம் வாழ முடியாது. நேற்றைய தினத்தினுடைய வல்லமையில் நாம் வாழ முடியாது. இன்றைக்கு தேவன் புதிய எண்ணெயினால் உன் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். அதான் வேதம் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு புதிய நாளுக்கும், ஒவ்வொரு புதிய சவால்களுக்கும், ஒவ்வொரு புதிய பிரச்சனைகளை சந்திக்கும் காரியங்கள் எப்படி அதை மேற்கொள்வது? தேவனுடைய புதிய அபிஷேகம், தேவனுடைய வெளிப்படுத்தப்படும் புதிய அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது அதிசயங்களை காண்பீர்கள். இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அபிஷேகம், தேவனுடைய வல்லமை செயல்படுத்துவது எப்படி? உங்களுக்கு உங்கள் சொந்த நிறைவு தேவை. யூ நீட் யுவர் ஓன் சப்ளை. உங்களுக்கு உங்கள் சொந்த நிறைவு தேவை. மற்றவர்களுடைய அபிஷேகத்துல நீங்க வாழவே முடியாது, வாழவே கூடாது. உங்களுடைய பெற்றோர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அபிஷேகம் பண்ணப்பட்டபடியால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அல்லது நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்கு செல்கிறபடினால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு காரணமே உங்களுக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், வாழ்கிறார். ஆமென். உங்களுக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறதுனால்தான் நீங்கள் அபிஷேகம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அப்போ நீங்க வந்து யார் இடத்துல போயிட்டு என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என் மேல தலை மேல எண்ணெய் ஊத்துங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவாரானால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏனென்றால் அபிஷேகிக்கிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்வாருங்க? அபிஷேகம் பண்ணுவார். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அநேக மக்கள் ஏன் ஊழியக்காரர்களை நாடி ஓடுகிறார்கள்? ஏனென்றால் அநேக விசுவாசிகள் நினைக்கின்ற காரியம், தேவனுடைய அபிஷேகம் இந்த ஊழியக்காரிகளிடத்தில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய அபிஷேகத்தை சார்ந்து வாழ முயற்சிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய அபிஷேகத்தை சார்ந்து நீங்கள் வாழ முடியாது. உங்களுக்கு உங்களுடைய சொந்த நிறைவு, அபிஷேகம், வல்லமை தேவை. இதை நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நீங்க என்னையோ எந்த ஊழியக்காரனும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
ஆமென். ஏனென்றால் நீங்களே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் செயல்படுகிறது, கிரியை செய்கிறது. உங்களுக்குள் 24 மணி நேரமும் தேவனுடைய வல்லமை வாசமாய் இருக்கிறது, வாசம் பண்ணுகிறது. அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இருக்கிறது. அப்போ நான் ஏன் மற்றவர்களை நாட வேண்டும்? நான் ஏன் ஊழியக்காரருடைய அபிஷேகத்தை சார்ந்திருக்க வேண்டும்? அவர்கள் ஊழியம் செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கான அபிஷேகம் தேவன் ஏற்கனவே கொடுத்தபடினால் நீங்கள் வெற்றியோடு வாழ முடியும். உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களிடத்தில் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீங்கள் மற்றவர்களுடைய அபிஷேகத்தின் மீது சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சார்ந்திருக்க கூடாது. தேவன் உங்களுக்கென்று கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மற்றவர்களின் அல்லது மற்றொருவரின் அபிஷேகத்தின் மீது நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சார்ந்திருக்க முடியாது. எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்களா? வாசிப்போம். மத்தேயு 25 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப இந்த வசன பகுதியில் தெளிவாக நமக்கு என்ன தெரிகிறது? இந்த 5, அதாவது புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் என்ன செய்தார்கள்? போதுமான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அப்போ அவர்களுடைய எண்ணெய் தீர்ந்த பொழுது இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை பார்த்து எண்ணெய் கொஞ்சம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் பிரதித்திரமாக என்ன சொன்னார்கள்? எங்களால் அதை செய்ய முடியாது, ஏனென்றால் இருவருக்கும் போதாது. அப்போ தேவன் காண்பிக்கிற காரியம், தேவன் உங்களுக்கென்று கொடுத்த ஊழியத்தை, செயலை நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால் உங்களுடைய சொந்த நிறைவு தேவை. பாருங்க எவ்வளவு தெளிவாக வசனத்துல ஆண்டவர் எழுதி இருக்கிறார். ஆனால் நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய ஜெபத்தை சார்ந்திருக்கிறோம், மற்றவர்களை நாடுறோம், மற்றவர்களே நம்பி கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு மற்றவர்களிடத்தில் கேட்பது தவறல்ல, ஆனால் அவர்களுடைய அபிஷேகம் தான் என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்றது தான் தவறு. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களுடைய சொந்த நிறைவு நீங்கள் பெறும்போது உங்களுடைய வெற்றியில் நீங்கள் நடை போடுவீர்கள். You will walk in your own victory when you walk in your own anointing. Are you hearing me? You want to walk in victory, you got to have your own anointing. You cannot depend on someone else's anointing to walk in victory. மற்றொருவருடைய அபிஷேகத்தை சார்ந்து நீங்க வெற்றியில் வாழ முடியாது, நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ பாருங்க, தேவனோடு இருக்கும் உங்கள் சொந்த உறவின் மூலமாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அபிஷேகத்தை உங்களுக்கென்று நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், தேவனோடு நம்முடைய சொந்த உறவை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். என் தாயினுடைய ஜெபத்துல நான் பரலோகம் போயிடுவேன், போகவே முடியாது. உங்களுக்கு எப்பயோ டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன். இருக்கிறீங்களா? வேதம் அப்படியாக சொல்லவில்லை. உங்களுடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டபடினால் நீங்க எல்லாருமே பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கின அர்த்தமே கிடையாது. நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. ஏனென்றால் கவனிக்க வேண்டும், தேவன் நம்மிடத்திலிருந்து அவர் தேவனாய் இருக்கிறார்
என்பதற்காக நம்மை நாடவில்லை. ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்தால் எனக்கு அவர் மீது காண்பிக்கக்கூடியது பக்தி. ஆனால் அவர் எனக்கு அப்பாவாய் இருக்கிறபடினால் நான் அவர் மீது வைத்திருக்கிறது உறவு, வெறும் பக்தி அல்ல. ஆமென். பக்தர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? பக்தர்கள் அவர்கள் செய்கின்ற காரியம் கடமைக்காக செய்வார்கள். பிள்ளைகள் அதை உணர்ந்து செய்வார்கள். ஆமென். அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அவர் அதற்காக தான் நமக்காக சிலுவையில் மரித்தார். எதற்காக? பிதாவை நமக்கு மீண்டுமாய் தகப்பனாக்குவதற்கு, நம்மை பிள்ளைகளாக்குவதற்கு, அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பதற்கு தான் அவர் சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. உறவை ஏற்படுத்துவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவு. தேவனோடு வைத்திருக்கும் மெய் தேவனிடத்தில், ஒரே தேவனிடத்தில் வைத்திருக்கிறோம் உண்மையான உறவு தான் கிறிஸ்தவம். ஆயிரக்கணக்கான மதங்கள், கோடிக்கணக்கான மதங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய உயிர் கொடுத்தது மதத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல, நம்மோடு உறவு வைப்பதற்காக. What a loving God. எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. அப்போ தேவனோடு உங்களுடைய உறவை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்காக நீங்க என்ன செய்றீங்க? செயல்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். நான்காவது காரியம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். மத்தேயு 25 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ பாருங்க, அபிஷேகத்தை செயல்படுத்துவதற்கு நான் செய்ய வேண்டிய நான்காவது காரியம், விலைக்கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். விலைக்கிரயத்தை நாம் செலுத்த. You need to pay the price. அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டமான ஒரு காரியத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது அநேக விசுவாசிகள் ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள். என்ன காரியம்? ரட்சிப்பானது இலவசம். ரட்சிப்புக்காக நாம் எந்த கிரயம் செலுத்தவில்லை. ரட்சிப்புக்காக இயேசுவானவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஆத்துமா நரகத்திலிருந்து மீட்க, நித்திய மரணத்திலிருந்து மீட்க ஒரே ஒரு வழி இருக்குமானால் அது பாவமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, எந்த நாளில் மனுஷன் பாவம் செய்தானோ தேவனை விட்டு பிரிந்தவனாய் காணப்பட்டான், அதுதான் மரணம். அப்போ அந்த மனுஷனுடைய ஆன்மாவை, ஆத்துமாவை ரட்சிக்க தேவன் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். அந்த கிரயம் ரத்தம். ஏன் வேற எந்த காரியம் இல்லாமல் வெறும் ரத்தம்? ஏனென்றால் ஒரு காரியத்தினுடைய ஜீவன் அந்த ரத்தத்தில் தான் இருக்கிறது. ரத்தம் சிந்தப்படும் போது அந்த உயிர் எடுக்கப்படுகிறது. எனவேதான் அநேக மதங்களில் பலிகள் செலுத்துகிற பழக்கம், பயிற்சியும் இருக்கிறது. எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? வேதத்திலிருந்து. ஏனென்றால் தேவன் முதல் மனுஷன் பாவத்தில் விழுந்த போது அவர்களுக்கு வழிமுறையை காண்பித்தார். ஒரு மிருகத்தை எடுத்து அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி, இந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் தான் நீ என்னிடத்தில் சேர முடியும். காரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். ஆனால் உனக்கு பதிலாக உன் பாவத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மிருகமானது கொல்லப்பட்டது. அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக ஓராண்டு காலத்துக்கு உன் பாவம் மறைக்கப்பட்டது. இது எதற்கு அடையாளமாக இருந்தது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மூடுவதில்லை, நம்முடைய பாவத்தை நீக்கி நித்தியமான ஒரு உறவு பிதாவோடு நாம் வைத்திருக்கும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தி அதை கிரயமாக விலைக்கிரயமாக செலுத்தினார். ஓ மை காட், ஓ ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நான் தைரியமாய் ஜெபிப்பதற்கு காரணம், இன்றைக்கு அவரை நோக்கி அப்பா என்று அழைப்பதற்கு காரணம், அந்த அப்பா என்று சொல்லும்போது எனக்குள் இருக்கிற யாவரும் பூரிப்படைவதற்கு காரணம், அவர் எனக்கு விலைக்கரையம் செலுத்தியிருக்கிறார். Glory to God. எனக்காக அவர் ரத்தத்தை சிந்தி கரையம் செலுத்தினார். எனவே என்னுடைய ரட்சிப்பு இலவசமானது. ஆனால் அபிஷேகத்தை நான் பெற விரும்பினால் நான் எல்லாவற்றையும் செலவிட வேண்டும். It cost me everything to have the anointing. It will cost you everything to. ரட்சிப்பு இலவசம்தான். ரட்சிப்புக்கு நீங்கள் எந்த கரையம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பெறுவதற்கு நீங்கள் எல்லாமே கிரயமாக செலுத்த வேண்டும். இருக்கிறீங்களா? The anointing will cost you everything. You need to pay the price. பாருங்க, அந்த கிரயத்தை இந்த மக்கள், இந்த 5 கணிகைகள் செலுத்தவில்லை. போதுமான எண்ணெய் கொண்டு போகல. அதனால் என்ன ஆனது? மணவாளன் வந்தபோது கதவு அடைக்கப்பட்டு அவர்கள் கதறி கேட்டாலும் உள்ள நுழைய முடியவில்லை. அவர்கள் கிரயம் செலுத்தாததனால தங்களுடைய நித்திய சுதந்திரத்தை இழந்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவில்லாமல் மரித்தால் நித்திய பரலோகத்தை இழப்பீர்கள். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான நித்திய வாழ்வின் என்றென்றுமாய் கோடிக்கணக்கான வருஷங்கள் தேவனோடு பரலோகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இயேசுவானவர் தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அந்த நித்திய வாழ்வை பெறுவீர்கள், சாகா வாழ்வை பெறுவீர்கள். சரீரத்தில் நாங்கள் மரித்து போனாலும் பரலோகத்திற்கு செல்வோம். இந்த ஆன்மா சாகாது. சரீரம் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் மரித்து போகும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மா, ஆவி, ஆன்மா, இது எங்க செல்கிறது? மரித்த பின்பு 2 இடங்களுக்கு செல்கிறது. ஒன்று பரலோகம், மற்றொன்று இயேசுவை மறுதலித்தால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நரகம். ஆனால் தேவன் நரகம் நமக்காக ஏற்படுத்தல. அது பிசாசுக்கும் அவனுடைய அசுத்த ஆவிகளுக்கும் நரகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்களுக்காக அல்ல. மனிதர்கள் அந்த நரகத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு தம்முடைய உயிரை கொடுத்தார், நமக்காக மரித்து போனார். ஆனால் அபிஷேகம் பெறுவதற்கு நான் கிரயம் செலுத்த வேண்டும். நான் அதிகமாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். உங்களுக்கு அதிகமான அபிஷேகம் வேண்டும் என்றால் அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் தேவனை தேடணும், அதிகமான நெருக்கமான ஒரு உறவை தேவனோடு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரோடு வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள வேற எந்த ஆவியும் கிடையாது. வல்லமை வாய்ந்த வல்லமையுள்ள ஆவியானவர் இவர் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர். வேற எந்த தீய ஆவிக்கு, அசுத்த ஆவிக்கு இந்த வல்லமையும் பராக்கிரமும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் உண்மையான வல்லமையில் நடக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உண்மையான வல்லமையில் நடக்க விரும்புகிறீர்களா? தேவனிடத்தில் உங்களை நீங்கள் சரணடைய வேண்டும். You need to surrender to God. இதுதான் நீங்க செலுத்தக்கூடிய கிரயம், விலைக்கிரயம். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் தேவனிடத்தில் எந்த தடையில்லாமல் ஒருவன் சரணடைவது கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் நம்முடைய சொந்த லட்சியங்கள் இருக்கிறது, நம்முடைய சொந்த குறிக்கோள்கள் இருக்கிறது. ஆகவேதான் சில மக்கள் தேவன் கிட்ட நிபந்தனைகள் வைப்பார்கள். நீங்க இதை செய்தா நான் நம்புறேன். நெகோசியேஷன் வித் காட். நீங்க அற்புதம் செய்தா நான் இனிமேல் உங்க தான். அவர் சொல்றாரு, இல்ல, நான் அற்புதம் செய்ய போறது இல்லை. நீ என்ன நம்புவதற்கு நான் அற்புதம் செய்ய மாட்டேன். என்ன நம்பு, நான் அற்புதம் செய்வேன். அவர் நெகோசியேஷன் பாருங்க. நீ முதல் நம்பு, நம்பினால்
வாழ்க்கை முழுவதுமாக உனக்கு நான் அற்புதம் செய்வேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க செஞ்சா நான் நம்புவேன். அவர் சொல்றார், நீ நம்பு, நான் செய்யறேன். யாருக்கு உரிமை அதிகமா இருக்கிறதுங்க? சிருஷ்டிக்கப்பட்டவர்களா, சிருஷ்டித்தவரா? He has the authority to decide. நீங்க அவரிடத்துல போயிட்டு நீங்க காண்பீங்க, நான் நம்புறேன். இல்ல, நம்புங்க, அவர் காட்டுவார். ஆமென். நான் ஒரு காலத்துல நம்பினேங்க. உங்கள் அனைவரும் மாதிரி நான் ஒரு காலத்துல பாவத்தை தேடி பாவ வாழ்க்கை வாழ்ந்து தேவன் இல்ல, ஒண்ணு இல்ல, பிசாசு தான் கடவுள் என்று சொன்ன நாட்கள். அதனால அம்மா கிட்ட அடியும் வாங்கியிருக்கிறேன். நீங்க அடிச்சாலும் சரி, கொன்று போட்டாலும் சரி, இவருக்கு வல்லமை கிடையாது, பிசாசுக்கு தான் அதிகமான வல்லமை இருக்குதுன்னு. ஏன்னா அப்போ என்னுடைய அண்ணன் ஒருவர் அதிகமாக சூனிய கட்டில் இருந்தார். அப்போ நான் சொன்னேன், அவருக்கு வல்லமை இருந்தா ஏன் விடுவிக்கல? ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியல. ஆனால் எந்த நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை மனதார ஆராதிக்க ஆரம்பித்தேனோ, என்னுடைய அண்ணனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூனிய கட்டை உடைக்க தேவன் வல்லமை கொடுத்தார். 15 ஆண்டு காலமான சூனியம், நான் சொல்கிறேன், 5 நாட்களுக்குள் தேவன் பூரண விடுதலை என் முழு குடும்பத்துக்கு கொடுத்தார். ஆமென். அப்ப நான் சொல்கிறேன், முதலாவது தேவன் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. வைத்தால் உங்க வாழ்க்கை முழுவதுமாக அவர் அற்புதங்கள் செய்வார். ஆமென். அப்போ நீங்க கேட்கலாம், நான் எப்படி சரணடைவது? தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நீங்கள் தேவனிடத்தில் உங்களை சமர்ப்பிக்கிறீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவது. நீங்க திரும்பியும் கேட்பீங்க, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் பாருங்க, நாமெல்லாம். தேவன் என்ன நீங்க சொல்றீங்க, தேவன் சொல்றது நாங்க கேட்கணும். சரி பாஸ்டர், நான் கேட்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் எனக்கு எப்படி தெரியும்? உங்க வேதத்தை வாசிங்க. We come back to square one. You want to know what God is saying? Read your Bible. உங்க தாய் தகப்பன் உங்களுக்காக பைபிள் வாசித்து நீங்க ஆசீர்வாதத்துல வாழ முடியாது. நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கணும். உங்க வேதத்தை நீங்க தான் வாசிக்கணும். வாசிக்கும் போது தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். அப்போ நீங்க வேதத்தை அதிகமாய் வாசிக்க தொடங்க வேண்டும். ஆமென். இதை தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். நியூ லெவல்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி bring new levels. New levels of ministry come with new levels of surrender. New levels of ministry come with new levels of surrender. எழுதிக் கொள்ளுங்கள். சரணடைவதின் புதிய அளவுகளோடு ஊழியத்தின் புதிய அளவுகள் வருகின்றன. சரணடைவதின் புதிய அளவுகளோடு ஊழியத்தின் புதிய அளவுகள் வருகின்றன. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேனோ, சரணடைகிறேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் மிகப்பெரிய வல்லமையின் அளவுகள் பெருகும். தேவன் நாம் அனைவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், நாம் யாவரும் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். பிரசங்கம் பண்ணுவதுதான் ஊழியம் அல்ல. நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் போது அது ஊழியம். இருக்கிறீங்களா? நீங்கள் மற்றவர்களுக்கு உபசரிப்பு செய்யும் போது அது ஊழியம். தாகமா இருக்கிறவர்களுக்கு நீங்க தண்ணீர் கொடுக்கும் போது அது ஊழியம். பிறருக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அது ஊழியம். சிலர் நினைக்கிறாங்க மைக்க பிடிச்சாதான் ஊழியம். மைக்கு நீங்க மிஞ்சி போன ஒரு மணி நேரம் தான் அங்க பிடிக்க முடியும். ஆனால் வாழ்க்கை முழுவதுமாக நீங்க கர்த்தருக்கென்று இருக்கிற இடத்துல ஊழியம் செய்ய முடியும். ஆமென். அதற்கு யாரும் ஒரு கூட்டம் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாரிடத்தில் உதவி செய்கிறீர்களோ அவர்கள் பார்த்து நீங்கள் தேவனுடைய மக்கள் என்று புரிந்து கொள்வார்கள். ஓ, glory to God. இப்பொழுது அபிஷேகத்தின் நோக்கங்களை பற்றி பேச விரும்புகிறேன். The purpose of the anointing. அபிஷேகத்தினுடைய நோக்கம். எதற்காக தேவன் அவருடைய வல்லமை கொடுக்கிறார்? எதற்காக இந்த அபிஷேகம்? நீங்க 3 அடி
குதிப்பதற்காக அல்ல, உடம்பெல்லாம் சிலிர்ச்சிச்சு விடுறது அதற்காக அல்ல. கிளர்ச்சிகளை உண்டாக்க தேவன் அபிஷேகத்தை தரவில்லை. குறிப்பிட்ட நோக்கங்களை நிறைவேற்ற தேவன் தம்முடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றுகிறார். ஆமென். எனவே சுருக்கமாய் சில காரியங்களை வேகமாய் பார்க்க போகிறோம். ஒன்று, அபிஷேகத்தினுடைய நோக்கம் எது? அபிஷேகத்தினுடைய நோக்கம் ஒன்று, அபிஷேகம் சாதாரண காரியங்களை அசாதாரண ஆயுதங்களாக மாற்றுகிறது. அபிஷேகம் சாதாரண காரியங்களை அசாதாரண ஆயுதங்களாக மாற்றுகிறது. The anointing turns common things into uncommon weapons. Glory to God. The anointing turns ordinary or common things into uncommon weapons. அபிஷேகம் செய்கின்ற முதல் காரியம், அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? சாதாரணமான காரியங்களை அசாதாரணமான ஆயுதங்களாக மாற்றுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? பார்ப்போம், சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது, மோசேயின் கோல். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் வரை வாசிப்போம். கர்த்தர் யாத்திராகமம் 4:2-4. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. கவனிங்க, கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? என்ன என்று கேட்டார். அதற்கு மோசே சொல்கிறார், அதற்கு மோசே ஒரு கோல் என்றான். ஒரு கோல். கோல் என்றான். அப்போ கவனிக்க வேண்டியது, இந்த கோலை பற்றிய முக்கியமான காரியம் என்ன? இந்த கோலை பற்றி முக்கியமான காரியம் என்ன? முக்கியமான காரியம் இதுதான். இந்த கோல் மோசேவுக்கு இருந்தது. It was a rod that Moses had. மோசேவுக்கு இந்த கோல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அபிஷேகிக்க விரும்புகின்ற காரியம் ஏற்கனவே உங்களிடத்தில் இருக்கிறது. பாருங்க, மோசனிடத்தில் இல்லாததை தேவன் கேட்கவில்லை. மோசனிடத்தில் என்ன இருக்கிறது தான் கேட்டார். உன் கையில் இருக்கிறது என்ன? அப்ப ஏற்கனவே மோசே இந்த கோலை சில ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருந்தான். இந்த நாளில் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்தானோ அந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய கையில இந்த கோல் இருந்தது. தேவன் சொல்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றார். அப்ப கவனிக்க வேண்டும், தேவன் நம்முடைய கைகளில் இருக்கிற காரியத்தை வைத்துக் கொண்டுதான் கிரியை செய்வார். Oh my God. Hallelujah. தேவன் ஒருபோதும் நம்மிடத்தில் இல்லாதவைகளை கேட்க மாட்டார். இருக்கிறீங்களா? நம்மிடத்தில் இல்லாதவைகளினுடைய ஒரு நீண்ட பட்டியலை வைத்திருக்கணுமா இல்லைங்களா? இப்ப கையை உயர்த்த மாட்டீங்க, பரவாயில்ல. நம்மிடம் போதுமான பணம் இல்லை, நமக்கு நல்ல படிப்பு வசதி இல்லை, நமக்கு ஒரு உயர்ந்த சமூக ஸ்தானம் இல்லை. இதை போன்ற பல காரியங்கள் நம்ம அடிக்கிட்டே போலாம், பட்டியல் அடிக்கிட்டே போலாம். நமக்கு இல்லாதவைகள், அதன் மீது நாம் அதிகமாய் பேசுகிறோம், அதை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மிடம் இல்லாதவற்றின் மீது நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்முடைய கவனத்தை செலுத்த நடத்த மாட்டார். God never will direct us to put our focus, our attention on things that we don't have. நம்மிடத்தில்
இல்லாதவற்றின் மீது தேவன் ஒருபோதும் நம்முடைய கவனத்தை செலுத்தும்படி அவர் நம்மை நடத்த மாட்டார். மாறாக நம்மிடத்தில் இருக்கிறவைகளின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த அவர் நம்மை நடத்துகிறார். அப்போ தேவன் ஒருபோதும் உங்களிடத்தில் இல்லாத காரியங்களை கேட்கவே மாட்டார். உன் கையில் இருக்கிறது என்ன, உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்ன, உன் வரம் என்ன, உன் தரம் என்ன, உன்னுடைய தாளந்த என்ன, அதை எனக்கு கொடு, நான் அதை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அரும்பெரும் காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அது சிறியதா இருந்தாலும் அது உன்னுடைய கருத்தில் இருக்குமானால் நான் அதை பயன்படுத்துவேன். Oh my God. Even if it looks small, don't worry about it. Just give what you already have. God wants to use it. ஏற்கனவே உன்னிடத்தில் இருக்கிறதை தேவனுக்கு கொடுங்கள். அதை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். எனக்கு அவ்வளோ இல்லை பிரதர், உங்ககிட்ட இருக்கிறது கொடுங்க. உன் கையில் என்ன இருக்கிறதோ, உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ, என்ன தாளந்து, என்ன திறமை, அதை கொடுங்க. என்ன செய்வார் என்று பொறுத்து இருந்து பாருங்க. ஆமென். அப்ப கவனிங்க, பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மரத்துண்டு போல் இருக்கின்ற இந்த மோசையின் கோலானது, கவனிங்க, தேசங்களை வீழ்த்தவும் சமுத்திரங்களை பிளக்கவும் அதிகாரமுள்ள ஒரு கருவியாக இருந்தது. பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான கோல், மேய்ப்பர்களுடைய கோல். அந்த காலத்துல 5 அடி 6 அங்குலம், அவ்வளவுதான். 66 inches, அவ்வளவுதான். 5 அடி கொம்பு, அதுதான் அவர்களுடைய கோல். அதுதான் மேய்ப்பர்கள் பயன்படுத்தினார்கள். களைத்து போகும்போது அதன் மீது சார்ந்திருப்பார்கள். மலைப்பகுதி ஏறுவதற்கு அதை வைத்துக்கொண்டு, அது உதவியை வைத்துக்கொண்டு ஏறுவார்கள். மிருகங்கள் அவர்களுடைய ஆடுகளை தாக்கும் போது தங்களையும் தங்களுடைய மந்தையும் காத்துக்கொள்ள அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். இந்த காரியங்களுக்காக தான் அந்த கோலை பயன்படுத்தினார்கள். தேவன் சொல்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவரே, ஒரு சாதாரண மர துண்டு, இது ஒரு கோலாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், நான் இதை வைத்துக்கொண்டு தேசங்களை வீழ்த்துவேன், தோற்கடிப்பேன். அது மட்டுமல்ல, இந்த சிறிய கோலை வைத்துக்கொண்டு நான் சமுத்திரங்களை பிளப்பேன். ஓ மை காட், thank you Jesus. Hallelujah. ஒரு சிறிய, யோசித்து பாருங்க, 5 அடி ஒரு கொம்பை வைத்துக்கொண்டு, ஒரு கோலை வைத்துக்கொண்டு, ஒரு மரத்துண்டு வைத்துக்கொண்டு, ஒரு கட்டைங்க, சாதாரண ஒரு மரக்கட்டை, அதை வைத்துக்கொண்டு தேசங்களை கவிழ்த்து போட்டார். அந்த அந்த அதாவது மோசேனுடைய கையில அந்த கோலை பார்த்த உடனே தேசங்கள் அலறி போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக அதை உயர்த்தினா நம்ம காலி, நமக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்கிற காரியம், சாதாரணமான உன் வாழ்க்கை நான் எடுத்துக்கொண்டு தேசங்களை தொடுவேன், ராஜ்யங்களை தொடுவேன், கோடிக்கணக்கான மக்களை நான் ரட்சிப்பில் நடத்த முடியும். ஒரே ஒரு வாழ்க்கை கொண்டு தேசத்தை மாற்ற தேவன் வல்லவர். உன் வாழ்க்கை நீங்கள் கொடுத்தால் அதை தம்முடைய வல்லமையினால் நிரப்பி உன்னுடைய வாழ்க்கையாகிய கோலை எடுத்து இந்த உலகத்தையும் அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Don't underestimate your life when the power of God sits on you. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது அமரும் போது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். You are of immense value because of the anointing on your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தின் காரணமாக நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். Oh my God, we are going somewhere today. Amen. உங்களுடைய மதிப்பு உங்களுடைய நிறத்தில் அல்ல. நீங்க மைதமாவை போல வெள்ளையா இருந்தாலும் அது உங்களுடைய மதிப்பு இல்லை. உங்களுடைய உயரம் உங்களுடைய மதிப்பு இல்லை. உங்களுடைய பட்டங்கள் உங்களுடைய மதிப்பு இல்லை. உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குது அது மதிப்பல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் உங்களுடைய மதிப்பு. ஆமென்.
சில பேர் வந்து கண்ணாடி பார்க்கறதுக்கு வெறுக்கிறாங்க. முகமா இது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணாடி பார்க்கறதுக்கே அவங்க வந்து பிடிக்கல. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறது என்னுடைய நிறமோ, என்னுடைய வரமோ, என்னுடைய இதுவோ அதோ இதுதான் எனக்கு மிக முக்கியமானது, என்னுடைய மதிப்பு. இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது அதுதான் உங்களுடைய மதிப்பு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். Glory to God. Hallelujah. நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் கரத்தை வைத்து சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன். மீண்டுமாய் கொஞ்சம் சிரிச்சு தான் சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் விலையேற பெற்றவர்களுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு திருமணமான ஆகாதவர்கள் உங்களுக்கு லைன்ல நிக்கணும். நீங்க உங்களை மதித்தால் தான் மற்றவங்களை மதிப்பாங்க. இது மூஞ்சி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப அவங்க கேட்பாங்க, இந்த மூஞ்சிக்கு தேவையா நான் என்ன பண்ணுங்க. முகமா இது? முகம்தான் தேவன் கொடுத்தது, தேவன் உருவாக்கியது, தேவன் பராமரிக்கிறது, தேவன் அன்போடு நடத்துகிறது. நான் விலையேற பெற்றவன். மீண்டுமாய் சத்தமாய் முதலாவது உங்களை குறித்து நீங்க நம்பணும். அதை சொன்ன உடனே பக்கத்துல பாக்குறீங்க, உங்களை பற்றி தான் பேசுறேன். நான் எங்க பிரதர், என் வீட்டுல இருந்து என்னை தரித்திரன்றாங்க. இல்லைங்க, நீங்க தேவனுடைய விலையேற பெற்ற பாத்திரம், அவருடைய பிள்ளைகள். அந்த ஸ்தானத்தை விட, அந்த செல்வாக்கை விட இந்த உலகத்துல வேற எந்த செல்வாக்கும் செல்வமும் கிடையாது, அதற்கு நிகர் ஆகாது. நான் தேவனுடைய பிள்ளை, உன்னதமான தேவன் அனைத்தையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய பக்தன் அல்ல, அவருடைய பிள்ளை நான். அவரோட ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறேன் நான். ஆகவேதான் எனக்குள் எந்த சோர்வும் வராது, வந்தாலும் மேற்கொள்வேன். ஏன்? அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கிற வரைக்கும் நான் சொந்த போக மாட்டேன். அப்பா என் கூட இருப்பார். அவர் என்னை தப்புவிப்பார். எல்லா நாச மோசத்திலிருந்து அவர் என்னை விடுதலை. Oh my God, don't get me started on that. Hallelujah. அப்போ பாருங்க, நம்முடைய கையில தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய அபிஷேகம். தேசங்களை தொடவும், நம்மை எதிர்க்கின்ற, நம்மை தடுக்கின்ற எல்லா தடைகளை நீக்கி அதை பிளக்கின்ற வல்லமை தேவனுடைய அபிஷேகத்தில் உண்டு. ஆமென். அப்போ நாம் பார்க்க வேண்டிய காரியம், தேவன், அதாவது மோசேனுடைய கோல் ஒரு தெய்வீக வல்லமை மற்றும் அதிகாரத்தின் மூலம், அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம், அதாவது மோசேனுடைய கோல் எப்படிப்பட்டது? தெய்வீக வல்லமை மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தும் ஒரு கோலாக இருந்தது. ஆனால் எந்த நாளில் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை அந்த கோலின் மீது அமர்ந்ததோ, இறங்கியதோ, என்ன ஆயிடுச்சுங்க? அது தேவனுடைய கோலாக மாறியது. அவன் தேவனை சந்திக்கிற வரைக்கும் அது மோசேனுடைய கோல். தேவனை சந்தித்து அது தன்னுடைய கையிலிருந்து தூக்கி போட்ட அந்த நிமிஷம் முதற்கொண்டு அது தேவனுடைய கோலாய் மாறியது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிற வரைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் கொடுத்த பிறகு அது அவருடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. நீங்கள் அவருடைய கோலாய் மாறுகிறீர்கள். அதுதான் கடைசியாக அது மோசேனுடைய கோல் என்று அழைக்கப்பட்டது. மற்ற இடத்துல பார்க்கும்போது தேவனுடைய கோல். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய கோலாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையது அல்ல. உங்க இஷ்டத்தின்படி நீங்கள் வாழ்வதற்கு இது உங்களுடைய வாழ்க்கை அல்ல. இது தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலக்கரையமாய் வாங்கினது. இது அவருக்கு சொந்தமானது. என்னுடைய இஷ்டம் போல என்னால் வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கை அவருக்கு சொந்தமானது. அவர் சொல்கிறது தான் நான் செய்ய முடியும். ஏனென்றால் நான் கிரயத்தினால் கொல்லப்பட்டவன், வாங்கப்பட்டவன். பிசாசின் பிடியிலிருந்து தேவன் என்னை விலை கிரயம் செலுத்தி வாங்கி கொண்டார். Oh my God, thank you Jesus. அப்ப பாருங்க,
தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு மோசே கீழ்ப்படிந்த போது அவன் அந்த அந்த கோலை தரையில் போட்ட போது என்ன நடந்ததுங்க? பல அற்புதங்கள், பல வாதைகள் எகிப்து தேசத்தின் மீது வந்தது. அவர் சுமந்த செங்கடலுக்கு முன்பாக போய் தன் கோலை நீட்டின போது அது ரெண்டாக பிளந்து போனதுங்களா? இது என்ன காண்பிக்கிறது? இயற்கையின் மீது தேவன் வைத்திருக்கும் அதிகாரம். தேவன் இயற்கையை அடக்கி ஆளுவார். ஆமென். இயற்கை தம்முடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்க்கும் போது அந்த இயற்கையின் சீற்றங்களை மாற்றுவார். God has the power to change every, force of nature that is trying to destroy his purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய நோக்கத்தை அழிக்க முற்படுகின்ற எல்லா இயற்கையின் சீற்றங்களை அவர் அடக்கி ஆண்டு தம்முடைய வல்லமையினால் அதை மேற்கொண்டு தம்முடைய நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்களை பார்த்து சொல்கிறேன், அவருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வரைக்கும் உங்களை எந்த சக்தி அழிக்க முடியாது. நோ, நெவர் நெவர். உங்களை எந்த பிசாசோ எந்த வல்லமையோ அடிக்கவே முடியாதுங்க. ஏனென்றால் அவரால் நான் பாதுகாக்கப்பட்டவன். Oh my God, thank you Jesus. அப்போ பாருங்க, இது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியது. அது மட்டுமல்ல, மோசே தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதை ஸ்தாபித்தது. இந்த இரண்டு காரியங்களுக்காக தான் அந்த கோலை கீழே போடுன்றார், கோலை நீட்டுன்றார். ஏன்? என்னுடைய வல்லமை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். நீ என்னுடைய தலைவன். இந்த கோல் உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தேவனிடத்தில் கொடுத்திருப்பீர்களானால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுக்க சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வணக்கம். ஆமென், ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வணக்கம், காலை வந்தனம். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க என்று உங்களை வரவேற்கிறேன். ஆன்லைனில் எல்லா தேசத்தில் பார்க்கிறவர்களே உங்களை பார்த்து சொல்கிறேன், வணக்கம், வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த தேசத்துல வாழும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். Oh my God, I feel the anointing coming in. God has said, I have put my power in your life to make you a vessel that is my chosen. நீங்கள் தேவனுடைய நியமிக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். You are the chosen of God. That's your riches. உங்களுடைய உண்மையான சொத்து, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். My God, hallelujah, 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 hallelujah. அப்போ கவனிங்க, தேவன் இந்த கோலானது பயன்படுத்தப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பயன்பாட்டிற்கு, உபயோகத்திற்கு இந்த கோல் அவரிடத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில் கொடுக்கும் போது அவர் எடுத்து அவருடைய உபயோகத்திற்கு அதை பயன்படுத்துவார். உன் வாழ்க்கை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இழந்து போவீங்க. ஆனா உன் வாழ்க்கை அவருடைய கையில் கொடுப்பீர்களானால் தம்முடைய வல்லமை அதுக்குள் வைத்து உன்னை உலகத்தின் மக்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு வல்ல ஊழியராய் மாற்றுவார். முழு நேரம் நீங்க ஊழியம் செய்தாதான் ஊழியர் இல்ல, நீங்க எங்க வேலை செய்தாலும் நீங்க ஊழியர்கள் தான். Every believer is a minister. ஒவ்வொரு விசுவாசி ஒரு ஊழியர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஊழியன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு தேவனுடைய ஊழியர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ கவனிக்க வேண்டும், தேவன் அதை பயன்படுத்த விரும்பும் போது நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கோல், உங்களுடைய வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் வித்தியாசம் தேவனுடைய வல்லமையில் இருக்கிறது. The difference is in the power of God. It's not in you. The difference is the power of God. வித்தியாசம் தேவனுடைய வல்லமைங்க. உங்களுடைய ஆற்றல் அல்ல, உங்களுடைய அறிவு அல்ல. நோ நோ நோ. உங்களுடைய டாலன்ட் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய வரத்தின் அளவு அல்ல. It has nothing to do. All that matters is, please listen to me very carefully, all that matters is how much of God's power is in your rod. முக்கியமானது என்னவென்றால் உங்களுடைய கோலில்
தேவனுடைய வல்லமை எவ்வளவா இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஆற்றல் அல்ல, பணம் அல்ல, பொருள் அல்ல, அறிவல்ல, திறன் அல்ல, உங்களுடைய வரத்தின் அளவல்ல, இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மிக முக்கியமான ஒரு காரியம், என்னுடைய கோலாகி என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை எவ்வளவா இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வாழ்க்கை ஒன்றின் மீது வரும்போது அது போதுமானதாய் மாறுகிறது. When God's power gets in something, it's more than enough. ஒன்றுக்குள் தேவனுடைய வல்லமை வரும்போது அது போதுமானதாய் மாறுகிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் போதுமானவர்களாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். When God's power gets in your rod, it will surprise you. மோசேவை ஆச்சரியப்படுத்தியது. ஏனென்றால் தேவன் சொன்னார், உன் கோலை தரையில் போடுனார். போட்ட உடனே கவனிங்க, மரித்திருந்த ஒரு சாதாரண கோல் மரத்துண்டானது மரித்து போன ஒன்றாய் இருந்தா அது என்ன நடந்துச்சுங்க? உயிருள்ளதாய் மாறியது. கையில இருந்த வரைக்கும் அது வெறும் ஒரு கட்டை, அவ்வளவுதான், ஒரு கோல், ஒரு மரத்துண்டு. கீழே போட்ட உடனே மரித்து போய் இருந்த அந்த மரத்துண்டானது ஒரு உயிருள்ள சர்ப்பமாய் மாறியது. அவன் ஆச்சரியப்பட்டு ஓடுறான். ஏனென்றால் மரித்து போய் இருந்த கட்டானது இப்போ இந்த கோலானது உயிர் பெற்று ஒரு சர்ப்பமாய் மாறியது. பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், என்னுடைய அபிஷேகம் வாழ்க்கையில் உட்காரும் போது, என்னுடைய அபிஷேகம் வாழ்க்கையில் வரும்போது, உன்னுடைய வாழ்க்கையில் மரித்திருக்கிற தரிசனங்கள், மரித்திருக்கிற கனவுகள், மரித்திருக்கிற சொற்பனங்கள், மரித்திருக்கிற ஆசைகள், மரித்திருக்கிற வாஞ்சைகள் உயிரடையும். It's coming to life. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் மரித்திருக்கிற எல்லாமே உயிர் அடைகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில் மரித்திருக்கிற எல்லாமே உயிர் அடைகிறதுங்க. உறவுகள் உயிர் அடைகிறது, திருமணங்கள் உயிர் அடைகிறது, மரித்து போன திருமணங்கள் உயிர் அடையும். அபிஷேகம் உன் வாழ்க்கையில் உட்காரும் போது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வரும்போது மரித்த உறவுகள் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படும். The anointing will bring back to life everything that's dead in your life. உன் வாழ்க்கையில் மரித்திருக்கிற எல்லாமே அபிஷேகமானது உயிர்ப்பிக்க செய்யும். I wish I had a witness in here. Oh, hallelujah. Amen. தேவனுடைய வல்லமை. அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய கோலில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். நம்முடைய கோலில், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். என்னுடைய பாடலில், உங்களுடைய பாடலில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். உங்களுடைய இசையில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். உங்களுடைய பிரசங்கத்தில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். உங்களுடைய கவுன்சிலிங், உங்களுடைய ஆலோசனைகளில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய திருமணத்தில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய வேலையில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். உங்களுடைய படிப்பில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கல்வியில் வரும்போது நீங்கள் திறமசாலிகளாய் மாறுவீர்கள், நீங்கள் வல்லுவர்களாய் மாறுவீர்கள், படிப்பின் மேதைகளாய் மாறுவீர்கள். ஆனால் வேண்டியது தேவ வல்லமை. ஆமென். உங்களுடைய வரத்தில் வர வேண்டியது தேவனுடைய வல்லமை. உங்களுடைய தாளத்தில் தேவனுடைய வல்லமை வர வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாய் நடக்கும். ஏனென்றால் ஒரு காரியத்தில் தேவனுடைய வல்லமை வரும்போது அது இருந்த வண்ணமாக இருக்காது. கேட்டீங்களா நான் சொன்னது? உங்களுடைய வாழ்க்கையை சற்று பின்னிட்டு பாருங்க. எப்படி இருந்தீங்க, இப்படி எப்படி இருக்கிறீங்க? இருந்த வண்ணமாக இல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவத்தில் இருந்த போது நீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தீங்களோ, இப்போ இல்லை. அந்த பாவங்கள் செய்கிறது இல்லை, அந்த இடங்களுக்கு போகிறது இல்லை, அந்த தவறான நண்பர்களுக்கு கூட சேருகிறது இல்லை. என் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஒரு மிருகமாய் வாழ்ந்த என்ன ஒரு மனுஷனை மாற்றியது தேவ வல்லமை. 38 ஆண்டு காலமா இப்பொழுது அந்த பழைய வாழ்க்கைக்கு நான் சென்றதே கிடையாது. எப்படி அது நடந்தது? தேவ வல்லமை.
இருந்த வண்ணமாக நீங்கள் இருக்கவே முடியாது. என்னுடைய நண்பர்கள் என்னை பார்க்கும்போது அவர்கள் பல தேசத்தில் இருக்கிறார்கள். என்னை சந்திக்கும் போது அவர்கள் கேட்கிற காரியம், எப்படிப்பா இதை செஞ்ச? நான் செய்யலைங்க. என்ன நான் செஞ்சிருந்தா அதை வந்து ஒரு செகண்ட் தான், அடுத்த செகண்ட் உடைச்சிட்டு இருப்பேன். அவர் செய்தார். உன்னை பார்த்த பொறாமையா இருக்குதுப்பா. பொறாமப்படாத, நீயும் வா. நீ வந்தா நீயும் தொடப்படுவ. ம்ஹும். சாதாரண காரியங்களை எடுத்து அசாதாரண ஆயுதங்களாக மாற்றுகிறதே தேவனுடைய அபிஷேகம். தாவீதனுடைய வாழ்க்கை பாருங்க. அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு கவனும் 5 கூழாங்கற்களை, அவ்வளவுதான். 5 கூழாங்கற்கள், அவ்வளவுதான். அந்த கல்லுகள்ல ஒண்ணு தான் எடுத்தான். அது கூட அந்த 5 பயன்படுத்தல, ஒரே ஒண்ணு பயன்படுத்தின வெற்றி பெற்றான். அப்ப பாருங்க, அவன் வந்து ஒரு சாதாரண பையன் தான், ஒரு ஆடு மேய்க்கிற பையன், சிறு பையன். இவனோ ஒரு ஏறக்குறைய 10 அடி உள்ள ராட்சதன். இவன் வந்து மாவீரன், இவன் மேய்ப்பன். எந்த விதத்துல இந்த யுத்தம் எப்படி போக முடியும்? நியாயமில்லாத ஒரு யுத்தம். ஆனால் இவருக்கு சவுல் என்ன செய்தார்? அவருடைய சர்வாயுத வர்க்கம் சொல்றோம் இல்லையா, அவருடைய பட்டயமும் அவருடைய மார்க்கவசமும் எல்லாம் கொடுத்தார். போருக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களும் கொடுத்தார். அவர் நடக்க பார்த்தா தப்புனு கீழே விட்டார். அதை வைத்து நடக்க முடியவில்லை. ஏனென்றால் அதில் பயிற்சிவிக்கப்படவில்லை. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் ஒத்து வராது, என்னை விட்டுருங்கன்ட்டார். நான் என்னதை பயன்படுத்தி நான் வெற்றி பெறுவேன். தேவன் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறது தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். மற்றவர்களுடைய பொருளை நீங்க போட்டீங்கன்னா அபிஷேகம் வராது. உங்களிடத்தில் இருக்கிறவைகள் தான் தேவன் அபிஷேகம் பண்ணுவார். Talk to me somebody. ஆமென். உங்க திறமையை கொடுங்க. அவன் எடுத்தான், போனான். அவன் சொன்னான், என்னையா நான் என்ன நாயா, நீ குச்சியோடு வர அப்படின்றான். அவன் பரிகாசம் பண்றான். அவன் சொன்னான், இன்னைக்கு நீ செத்து போயிடுவேன். சிறு பையன் பேசுற பேச்சு அது. 13 வயசு அல்லது 15 வயசு பையன் ஒரு ராட்சதனை பார்த்து, இன்னைக்கு நீ செத்துருவேன், உன் தலை நான் எடுத்து சீவிடுவேன், நிச்சயமா இது நடக்கும், தேவன் அதை செய்வார். கவனை எடுத்தார், சுற்றினார், விட்டார். அவன் டப்புன்னு விழுந்தான். பெரிய ராட்சதன் கவிழ்த்து போட்டான். எப்படிங்க? தேவ வல்லமை. ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், சாதாரணமான ஒரு காரியம் அசாதாரணமான ஆயுதமாய் மாறியது. வெறும் ஒரு கவன், ஒரே ஒரு கூழாங்கல். அந்த அவ்வளோ பெரிய ராட்சதன், அவன் ஃபுல்லா மூடி இருந்தான். ஒரு இடம் தான் இருந்தது, கரெக்டா அங்கதான் அடிச்சான். தேவனை போல குறி வைக்கிறதுல வேற யாரும் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் மீது குறிய வைத்தால் நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்பட்ட ஆகணும். நீங்க எவ்வளவு தூரம் தான் தப்பி ஓடி, இல்ல எனக்கு இவர் வேணாம், நான் ஓடிடுவேன், நான் தப்பிச்சிடுவேன், எங்க ஓடின நீங்க நேரா கடலை, நான் 7 கடலை தாங்கி எங்கேயோ போய் நின்னீங்களோ அங்க வெல்கம்னு வரவர் இருக்கிறீங்களா? சமுத்திரத்தின் ஆழத்துல போய் இனி இங்க அவருக்கு நிச்சயமா இங்க வரமாட்டார், அங்கேயும் இருப்பார். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? நான் முதலாவது நான் தான் ஓடினேன். 7 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்னை அழைச்சார். 13 வயசு இருக்கும்போது அழைச்சார். நான் ஓடி 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 19 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா அதுக்கு மேல ஓட முடியல. எங்க ஓடினாலும் அவர் அங்கதான் நிக்கிறாரு. ஹாய் அப்படின்னு இருக்கிறாரு. இங்கேயுமா? கடைசியில என்ன யோசிச்சேன், ஐயோ எங்கேயும் ஓட முடியாது, அவர் இடத்தில் வாழ்க்கை கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை மாற்றினார். தேவன் நம்மை அவருக்காக பயன்படுத்தும் போது அசாதாரணமான ஆயுதங்களாய் மாறுவோம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அல்லேலூயா.
அபிஷேகமானது ஸ்- அபிஷேகம் என்பது சாதாரண ஒரு காரியத்தை அசாதாரண ஆயுதமாக மாற்றுகிறது. இங்க பவுல் அப்போஸ்தலன் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் மீது இவங்க என்ன செய்தாங்க? தங்களுடைய உருமால்களையும் கச்சைகளையும் அவருடைய சரீரத்துல போட்டு, அவருடைய சரீரத்துல இந்த அபிஷேகம் இந்த ஆடைகளுக்குள் இறங்கி, இந்த ஆடைகளை எடுத்து வியாதியஸ்தர்கள் மீது வைத்தார்கள். அந்த வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். பிசாசு பிடிச்சவங்க மீது வச்சாங்க, அந்த அசுத்த ஆவிகள் ஓடி போயிடுச்சு. ஒரு அசாதாரணமான அற்புதம். தேவன் அன்றைக்கு ஒரு சாதாரணமான மனுஷன் பவுல் அப்போஸ்தலன், ஒரு சாதாரண உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவருக்குள் இருந்தது தேவ அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. பாருங்க, அவ்வளோ வல்லமை அவருக்குள் இருந்தபடினால் பாருங்க, அவர்களுடைய கட்சை அவர் மீது வைத்து அந்த கட்சை எடுத்துன்னு போய் மக்கள் மீது வைத்தார்கள். தூரத்துல அந்த மக்கள் சொஸ்தமானார்கள், சுகமானார்கள். ஏன்? அவருடைய நம்முடைய கட்சையில தேவனுடைய அபிஷேகம் அவருடைய சரீரத்தில் ஊடுருவி பாயுது. அவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்து இந்த கட்சைக்குள் இறங்கி, நான் இந்த கட்சை உங்கள் மீது போட்டு நீங்கள் சுகமடைந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கும் போது நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். தயவுசெய்து இந்த 2 கோட்பாடுகள் எழுதி கொள்ளுங்கள். உங்களிடம் ஏற்கனவே இருப்பதை தேவன் அபிஷேகம் பண்ணுவார். உங்களிடம் ஏற்கனவே இருப்பதை தேவன் அபிஷேகம் பண்ணுவார். God will anoint what you already have. God will anoint what you already have, not what others give you. மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் அல்ல, ஏற்கனவே உங்களிடத்தில் இருக்கிறவையை தேவன் அபிஷேகம் பண்ணுவார். எழுதிட்டீங்களா? எழுத முடிச்சவங்களா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு சீக்கிரமா எழுதிட்டீங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது what God anoints he uses. தேவன் எதை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அதை பயன்படுத்துகிறார். what God anoints he uses. தேவன் எதை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அதை பயன்படுத்துகிறார். ஆமென். praise the Lord. அபிஷேகத்தின் இரண்டாவது நோக்கம். அபிஷேகத்தின் இரண்டாவது நோக்கம் அபிஷேகத்திற்கான உங்கள் மதிப்பு அதற்கான அணுகுதலை உருவாக்கும். அபிஷேகத்திற்கான மதிப்பு அதற்கான அணுகுதலை உருவாக்கும். Your respect for the anointing will create access to it. Your respect for the anointing will create access to it. ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனைக் கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகேயு இயேசுவை மதித்தபடியால், அவர் மீது இருந்த அபிஷேகத்தை மதித்தபடியால் அவர் இயேசுவை பார்க்க ஆர்வம் கொண்டவராய் காணப்பட்டார். ஆனால் அவர் மிக குள்ளமாய் இருந்தபடினால் அந்த கூட்டத்தில் அவர் பார்க்க முடியல. என்ன பண்ணாரு? முன்பாக ஓடி ஒரு மரத்துல ஏறி, அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இந்த மனுஷன் ஆயக்காரர் பாவி, ஆனால் இயேசுவை மதித்தபடினால், அவர் மீது இந்த அபிஷேகத்தை மதித்தபடியால் ஒரு மரத்துல ஏறி, தன் உயிரை கூட பார்க்காம மரத்துல ஏறி இயேசுவை பார்க்க தொடங்கினான். பாருங்க, வேறு யாருக்கும் அவர் மரத்துல ஏறுகிறது தெரியல. ஆனால் யாரை மதித்தாரோ நேராக அந்த மரத்தண்டு வந்து அண்ணாந்து பார்த்து, சகேயுவை இறங்கி வா, வேகமா வா, சீக்கிரமா வா, உன் வீட்டுக்கு நான் வரேன்ட்டார். இயேசுவானவர் எதற்காக சகேயுனுடைய வீட்டுக்கு சென்றார்? காரணம், சகேயு இயேசுவை மதித்தபடியினால். நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை அல்லது நீங்கள் அபிஷேகத்தை மதிக்கும் போது அந்த அபிஷேகத்தை அணுகுவதற்கு தேவன் உங்களுக்கு உரிமை கொடுக்கிறார், வழிவாசல் திறக்கிறார். If you want to access the anointing, respect it. அபிஷேகத்தை நீங்கள் அணுக விரும்பினால் அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
பரிகாசம் பண்ணினால் அபிஷேகத்தை இழப்பீர்கள். இது அபிஷேகம் இல்ல, அது அபிஷேகம் இல்ல, இது தப்பு, அது தப்பு, இது இப்படி வராது, அது அப்படி வராது. அபிஷேகத்தை, எங்கே உண்மையான அபிஷேகத்தை பார்க்கிறீர்களோ அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Learn to recognize and respect the anointing. You will have access to it. Amen. எந்த அபிஷேகத்தை நீங்கள் அங்கீகரித்து அதை புரிந்து கொண்டு நீங்கள் மதிக்கிறீர்களோ அந்த அபிஷேகத்தை அணுகுவதற்கு தேவன் உங்களுக்கு அனுமதி கொடுப்பார். Glory to God. Amen. மூன்றாவது நோக்கம், மற்றவர்கள் மீதான அபிஷேகத்திற்கான உங்கள் மதிப்பு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகரிக்கிறது. மற்றவர்களின் வாழ்க்கையில் மீதான அபிஷேகத்திற்கான உங்கள் மதிப்பு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகரிக்கிறது. Your respect for the anointing on others will increase God's blessing in your life. Will increase God's blessing upon your life. Your respect for the anointing on others increases the blessing of God upon your life. Amen. சரிபாத் விதவை எலியாவினுடைய வாழ்க்கையில் மீது அபிஷேகத்தை மதித்தபடினால் பாருங்க, அந்த பஞ்ச காலத்துல அவளும் தன்னுடைய பிள்ளையும் காப்பாற்றப்பட்டாள். அந்த பஞ்ச நேரத்துல அவர்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு இருந்தது. காரணம், மற்றவர்கள் மீது இருந்த அபிஷேகத்தை அவர்கள் மதித்தபடினால். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மீது இருக்கிற அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை இழிவாய் பேசாதீர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பற்றி பேசவே பேசாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க அழிக்கிறீங்க. அவங்க தவறு செய்திருந்தால் அவர்கள் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்கட்டும். நீங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். நீங்கள் அவர்களுடைய இரட்சகர் இல்லை. தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார். இல்ல பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது அவங்க என்னென்ன பண்ணிட்டாங்க. அவங்க கணக்கு கொடுப்பாங்க. கணக்கு கேட்கும் கர்த்தர் அவர் ஒரு நாளில் கேட்பார். அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் மீது இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த அபிஷேகம் அதிகரிக்கும். கடைசி நோக்கம், 4வது நோக்கம், ஏசாயா 10:27 இதுதான் முடிக்க போகிறோம். ஏசாயா 10:24 வரை. ஏசாயா 10:24 வரை. ஆகையால் சியோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, அசிரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியரின் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வரப்பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். இந்த வசன பகுதியில் யூதா தேசத்தார் அவர்களுடைய மிக கடினமான காலங்களின் ஒன்று ஊடாய் அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். செனக்கரப், அதாவது அசிரிய தேசத்தினுடைய ராஜாவானவன் தன் சேனையோடு யூத தேசத்தை தாக்கி அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய பட்டணங்களை அவன் சிறைப்படுத்தி விட்டான். அது செய்தது மட்டுமல்ல, இந்த யூத ஜனங்கள் வணங்கின தேவனை பரிகாசம் பண்ணினான். பரிகாசம் பண்ணின போது யூத தேசத்தினுடைய தேவ பக்தியுள்ள ராஜா எசேக்கியா தேவனுடைய உதவி நாடும்படியாக ஆலயத்திற்கு செல்கிறான். விரக்தி அடைந்து அவநம்பிக்கையில் நம்பிக்கை இழந்தவனாய் அவன் ஆலயத்திற்கு ஓடுகிறான் தேவனுடைய உதவியை கேட்க. அப்பொழுது அங்கே ஓடும்போது தேவன் அவருக்கு என்ன சொல்கிறார் கவனிங்க.
இந்த அசீரியர்கள் யூத ஜனத்தின் மீது பாரங்களை வைத்தார். எப்படிப்பட்டவைகள்? கவனிங்க. இவர்களை, அதாவது அசீரியர்கள் இந்த யூத மக்களை அவநம்பிக்கையோடு, தோல்வியோடு, நம்பிக்கையின்மையோடு பாரப்படுத்தினார்கள். மூன்று காரியங்கள். despair, defeat and desperation. அவநம்பிக்கை, தோல்வி, நம்பிக்கையின்மை. இவைகளோடு இந்த யூத ஜனத்தை பாரப்படுத்தி அவர்களை குனிய வைத்தார்கள். ஆனால் இவன் தேவனை நோக்கி கதறின பொழுது தேவன் தம்முடைய தீர்க்க தரிசி அனுப்பி ஒரு செய்தியோடு அனுப்புகிறார். தீர்க்க தரிசி வரும்போது ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அறிவிக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் தோற்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவநம்பிக்கை உள்ளவர்களாய் மாறினீர்களோ, எந்த இடத்துல நீங்களுடைய நம்பிக்கை எழுந்தீர்களோ, தேவன் உங்களுக்கென்று ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் பிசாசினால் தோற்கடிக்கப்பட்டு உங்கள் நம்பிக்கை இழந்து உங்களுடைய வாழ்க்கை எல்லா சந்தோஷத்தை இழந்து நீங்கள் காணப்படுவீர்களானால், தேவன் உங்களுக்கென்று ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கு என்னை இந்த செய்தியின் மூலமாக அனுப்பியிருக்கிறார். இந்த நேரம் உங்களுக்கு தீர்க்க தரிசன நேரமாக மாறப்போகிறது. காரணம், தேவன் உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். இந்த தீர்க்கதரிசி ஏசாயா சென்ற போது அங்கே கவனிங்க, ஒரு பெரிய விடுதலை, இரண்டாவது ஒரு பெரிய முன்னேற்றம், மூன்றாவது ஜெபத்திற்கு ஒரு சிறந்த பதிலின் வாக்குத்தத்தத்தை அவன் அறிவித்தான். அங்கே காணப்படுகிறது. இந்த வசன பகுதியில, நாம் வாசித்த அந்த வசன பகுதியில, அந்த 4 வசனங்களில 3 காரியங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர்கள் 3 காரியங்கள் செய்தார்கள். பாரப்படுத்தினார்கள். அவநம்பிக்கை, தோல்வி, நம்பிக்கையின்மை. தேவன் 3 காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 1, பெரிய விடுதலை. 2வது, பெரிய முன்னேற்றம். 3வது, ஜெபத்திற்கு பதிலை பெறக்கூடிய, சிறந்த பதிலை பெறக்கூடிய a great deliverance, a great breakthrough and a great answer to prayer. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகத்தான காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளில் எதெல்லாம் நீங்கள் எழுந்தீர்களோ, மகத்தான ஒரு முடிவு உங்களுக்காய் காத்திருக்கிறது. God sent me to prophesy right now to this church and say, great deliverance is coming your way. உங்கள் வழிக்கு நேரடியாக தேவன் மிகப்பெரிய விடுதலை அனுப்புகிறார். உங்கள் வழிக்கு நேராக எப்படி இவன் தாவீதானவன் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாகால் பரேசிம் என்று அந்த இடத்துக்கு பேரிட்டான். பாகால் பரேசிம் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? கவனிங்க, எப்படி தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக உடைத்து ஓடி போவார்கள். தேவன் சொல்கிறார், அதே வண்ணமாக நம்முடைய தேவன், அவருடைய நாமம் ஒன்று பாகால் பரேசிம் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? இஸ் த மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூஸ். உடைத்து ஓட வைக்கிற அபிஷேகத்தின் ஊற்றுக்காரனர் அவர். He is the master of all breakthroughs. உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றங்கள் உடைத்து ஓட போகிறது. உங்கள் சமாதானம் உடைத்து ஓட போகிறது. எப்படி ஒரு அணைக்குள் தண்ணீர் உடைத்து வெளியே எல்லா பக்கத்தில் பாய்ந்தோடுகிறதோ, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வாழ்க்கையை உடைத்து, உங்களுடைய எல்லா இருப்பிடங்களை உடைத்து உன் வாழ்க்கை முழுவதுமாக வழிந்தோடும். உடைத்து ஓட போகிற ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உடைத்து ஓடக்கூடிய ஞானம் உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. உடைத்து ஓடக்கூடிய வல்லமை, உடைத்து ஓடக்கூடிய வெற்றிகள், உடைத்து ஓடக்கூடிய, நான் சொல்கிறேன், எல்லாமே உடைத்து ஓடும். Oh, come on somebody. There is a breakthrough anointing in this church. Oh, hallelujah. ஒரு முன்னேற்றத்தின் அபிஷேகம் இந்த காலையில் இந்த சபையில் இறங்கி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இருந்த வண்ணமாக இருக்காது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. காரணம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும்.
Ramakateke. Hallelujah. 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 விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் உங்களோட குரல்களை உயர்த்தி, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வருகிறது. என் வாழ்க்கையில் உடைத்து ஓடக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையிலும் என் ஊழியத்திலும் என் குடும்பத்திலும் நாங்கள் ஏற்கிற ஜெபத்திற்கு மிக சிறந்த பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. It's coming. I prophesy it's coming. I prophesy it's coming. உங்களுடைய கண்ணீரின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய கவலையின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய காத்திருப்பின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய தவிப்பின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய வியாகுலத்தின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய தோல்வியின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய கண்ணீரின் காலம் முடிந்து விட்டது. உங்களுடைய தனிமையின் காலம் முடிந்து விட்டது. ஓ, என் வாழ்க்கை முடிந்து விட்டது. என் தாய் சரியில்லை, என் தகப்பன் சரியில்லை, என்னுடைய குடும்பம் சரியில்லை, என்னுடைய பின்னணி சரியில்லை, என் உற்றார் சுற்றார் சரியில்லை, எங்களை எல்லாரும் வெறுக்கிறார்கள். அதெல்லாம் தேவன் அதை இன்றைக்கு உடைத்து உங்கள் மூலமாய் அவர் வெளிப்பட போகிறார். தம்முடைய வல்லமை, தம்முடைய அபிஷேகம், தம்முடைய ஆற்றல், தம்முடைய கிருபை, தம்முடைய சமாதானம், நீங்கள் எதிர்பார்க்கும் சமாதானம் உடைத்து ஓடும், உடைத்தோடும், உடைத்தோடும். It's breaking now. It's breaking forth now. It's breaking forth now. It's breaking forth now. It's breaking forth in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஓடுகிறதுங்க. உன் வாழ்க்கையில் உடைத்து ஓடுகிறதுங்க. உன் வாழ்க்கைக்குள் உடைத்து ஓடுகிறதுங்க. வழிந்தோடும், 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 வழிந்தோடும். ஆமென். காரணம், நோக்கத்தும் நோக்கம், அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? நான்காவது காரியம், அபிஷேகம் உன் தோளினின்று சுமைகளை நீக்கும். அபிஷேகம் உன் தோளினின்று அவனுடைய சுமைகள். எவனுடைய சுமைகள்? அசீரியர்களுடைய சுமைகள். உங்கள் மீது பிசாசும் இந்த உலக மக்களும் வைத்திருக்கிற சுமைகள், பாரங்கள், இன்றைக்கு தேவன் அதை நீக்க போகிறார். நீங்கள் குனிந்து நீங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் குனிந்து போயிருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பணிந்து போயிருக்கிறீர்களோ, சுமையை தாங்க முடியாம, பாரத்தை தாங்க முடியாம, கண்ணீரோடு எவ்வளவுதான் தாங்க முடியும்? எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு காலம்? என்னால் முடியல, இந்த பாரத்தை சுமக்க முடியல. குடும்ப பாரம், திருமணத்தின் பாரம் என்னால் தனிமையாக சுமக்க முடியல. என் வாழ்க்கை துணை என்னை கைவிட்டு விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், என்னை வந்து நாசப்படுத்தி விட்டார்கள். இந்த சுமையினால் தாங்க முடியல. என் பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்றுவது? என் குடும்பத்தை எப்படி தேற்றுவது? என்னுடைய பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பது? நான் சொல்கிறேன், இந்த நாளில் தேவனுடைய அபிஷேகம் உன் வாழ்க்கையின் தோளினின்று இருக்கிற எல்லா பாரங்கள், பிசாசின் பாரங்கள், உலகத்தின் பாரங்கள், பகைவர்களின் பாரங்கள் நீக்கப்படுகிறது. The anointing is breaking. The anointing is removing every burden. Every burden, எல்லா சுமைகள், எல்லா பாரங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது. Receive that word. Receive that word. He that believes shall see a manifestation of the power of God. விசுவாசிக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையின் நிறைவேற்றத்தை காண்பீர்கள். எதிர்பாருங்க. மக்களுடைய, என் வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை பாரப்படுத்துகிறார்கள், என்னை நசுக்கிறார்கள், என்னை ஒன்றில்லாமல் ஆக்க முயற்சிக்கிறார்கள். அந்த நாள் முடிந்து விட்டது, அந்த காலம் முடிந்து விட்டது. இனி உங்களை யாரும் பாரப்படுத்த முடியாது. பாரப்படுத்த நினைத்தால் தேவனுடைய அபிஷேகம் அந்த நுகம், அந்த சுமையை நீக்கும், அந்த பாரத்தை நீக்கும். பாரம் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் முதற்கொண்டு. தீர்க்க தரிசனமா இயேசுவின் நாமத்தில் கட்டளையாய் சொல்கிறேன், இந்த நாள் முதற்கொண்டு பாரமற்ற வாழ்க்கை உங்களுடையது. A burdenless life is calling you now. I prophesy, I declare and decree in the mighty name of Jesus, a burden-free life is coming your way. A burden-free life. God is saying a burden-free, because the anointing is going to sit on you. The anointing is going to change you. The anointing is going to lift the burden of your life. உன் வாழ்க்கையில் நின்று எல்லா பாரத்தை நீக்கக்கூடிய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய வருத்தத்துக்கு பாபாய் சொல்லிடணுங்க. உன் கண்ணீருக்கு பாபாய் சொல்லிடணுங்க. உன் கவலைக்கு பாபாய் சொல்லிடணுங்க. உன்னுடைய போராட்டங்களுக்கு பாபாய் சொல்லிடணுங்க. இதை டாட்டா சொல்ற நேரம், இதை எல்லாவற்றையும் பார்த்துட்டு போயிட்டு வான்ல போ.
பழக்க தோஷத்துல போயிட்டு வான்னு சொல்லிட்டு போறீங்க. ஆமென். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்கள் நீக்கப்பட போகிறது. ஏன்? ஏனென்றால் அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் வேகமா எழுதிக் கொள்ளுங்கள். அபிஷேகம் என்பது சுமையை நீக்கும், நுகத்தை முறிக்கும் தேவ வல்லமையா இருக்கிறது. அபிஷேகம் என்பது சுமையை நீக்கும், நுகத்தை முறிக்கும் தேவ வல்லமையா இருக்கிறது. My God. Oh yes. அபிஷேகம் என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய உதவுகிறது. அபிஷேகம் என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய உதவுகிறது. That's what the anointing is. It's supernatural endowment. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகார அளிப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தேவன் தம்முடைய அபிஷேகத்தை கனப்படுத்தினார். God honored his anointing. God honored his word. God honored his purposes. தேவன் அவருடைய அபிஷேகத்தை கனப்படுத்தினார், அவருடைய வார்த்தையை கனப்படுத்தினார், அவருடைய நோக்கங்களை கனப்படுத்தினார். எல்லாமே கனப்படுத்தி விட்டார். உன் வாழ்க்கையில் இனி தோல்வி இல்லை. பிசாசானவனுடைய ஆத்துமாக்களின் எதிரே இருக்கிறான். அவன் தன்னுடைய கண்களை நம் மீது தன்னுடைய பார்வையை வைத்து விட்டான். அவன் என்ன யோசிக்கிறான்? பாரங்களை கொடுத்து உங்களை குனிய வைக்க முயற்சிக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையில் அவன் உன்னை பாரப்படுத்த முடியாது. உன் தோள் நின்று அவன் பாரத்தை, அவன் சுமையை நீக்குவேன். பாரமில்லாத வாழ்க்கை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கடைசியாக கடைசி நோக்கம், ஐந்தாவது நோக்கம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஏசாயா 10:27 வேகமாய் வாசிங்க. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பல்வேறுபட்ட நுகங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிற காரியம், நீங்கள் நுகமில்லாமல் வாழ்வீர்கள். காரணம், அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை அழிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அநேகர் அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள், அநேக மக்கள் அவர்கள் நுகங்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த படத்தை போடுங்க. நுகத்தை பார்ப்போம். முதலாவது நுகம் என்றால் என்ன? இந்த நுகத்தை பார்ப்போம். இதுதான் எல்லாருக்கும் தெரியுது. விவசாயி குறிப்பா செய்கிறவர்கள் இது நன்றாக தெரியும். மாட்டு வண்டிக்கு முன்பாக இந்த நுகம் இருக்கும். அந்த மாடுகள் பாவம் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு, அந்த வண்டி நிறைந்த சுமைகளை சுமந்து கொண்டு அதற்கு கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆமென். இன்னொரு படத்தை போடுங்க. நாமும் இந்த மாடுகளை போறோம். நம் மாடு போல நாமும் பிசாசினால் அதிகமான பாரம் சுமக்கப்பட்டு நாம் இந்த நுகத்தடையில் சிக்கொண்டவர்களாக இருக்கிறோம். தப்பி போக முடியல, வெளியே போக முடியல, சுதந்திரமாய் வாழ முடியல. இது நம்முடைய கழுத்தை சுற்றிலும், நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஒவ்வொரு நுகத்தை நான் முற்றிலுமாய் அழிக்க போகிறேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நுகங்கள் இருக்கிறது. முதலாவது சரீர நுகங்கள். முதலாவது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சரீர நுகங்கள் என்றைக்கு உடைய போகிறது? எண்ணெய், தேவனுடைய அபிஷேகத்தின் எண்ணெயினால், தேவனுடைய வல்லமையினால் இது உடைய போகிறது. பிரியமானவர்களே, இந்த கவனிக்க வேண்டும், அபிஷேகமானது அந்த நுகத்தை கழட்டி போட போறதில்லை. ஏன்னா கழட்டி போட்டா திருப்பி உன் கழுத்துல வந்து உட்காந்துரும். தேவன் சொல்கிறார், அதை தூளாக உடைக்க போகிறேன். அதை மீண்டுமாய் உன் கழுத்தில் உட்காரவே முடியாது, உன் வாழ்க்கையை சூனியப்படுத்த முடியாது. Come on somebody. Do I have a witness? முதல் படத்தை போடுங்க.
ஓ ஹalleluya. கவனிங்க, இந்த நுகம் வெறும் கழற்றுறது இல்ல, அபிஷேகம் அதை தூள் தூளாக உடைத்தருளும், உடைத்துவிடும், அழித்துவிடும். மீண்டுமாய் உன் வாழ்க்கையில் ஏக்காந்து கொண்டு எந்த நாளில் இது மீண்டுமாய் உன் கழுத்தில் உன் வாழ்க்கையில் ஏறாது, உங்களை பிடிக்காது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நுகங்கள் முறிக்கப்படுகிறது, முற்றிலுமாய் அழிக்கப்படுகிறது. சரீர நுகங்கள் என்ன? சரீர நுகங்கள் என்ன? வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், சுகாதார பிரச்சனைகள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதை உடைக்கிறார், அதை தூள் தூளாக உடைக்கிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில் வியாதியற்ற ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும், வியாதி இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் வரும்போது வியாதி செத்து போகணுங்க. தேவ வல்லமை இறங்கும் போது, சுகமளிக்கும் வல்லமை இறங்கும் போது, நான் சொல்கிறேன், சுகாதார பிரச்சனைகள் நீங்கி போகணும், உடைந்து போகும், அழிக்கப்படும். சரீர நுகங்களாகிய வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நான் சொல்கிறேன் அழிந்து போகும். எந்த நாள் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கிறதா, சுகவீனங்கள் இருக்கிறதா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதா, நோய்கள் இருக்கிறதா, இந்த நாளில் அது அழிந்து போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அதை அழித்து போடுகிறார். சக்கர வியாதிகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். இரத்த கொதிவு அழிக்கப்படுகிறது, மூட்டு வலி அழிக்கப்படுகிறது, இருதய பிரச்சனைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா சரீர நோய்கள், எல்லா சரீர பலவீனங்கள், எல்லா சரீர வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை கொண்டு முறிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, மனதின் நுகங்கள், ஏமாற்றம், மனசோர்வு, பயம், கவலை, பதற்றம். இவங்கெல்லாம் மனதின் நுகங்கள். மனசோர்வு, பயம், கவலை, பதற்றம், இவையெல்லாம் நம்முடைய மனதை தாக்கி நம்மை ஆன்டி டிப்ரெஷன்ஸில் வாழ வைக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இனி உனக்கு எந்த ஆன்டி டிப்ரெஷன் தேவையில்லை. காரணம், என்னுடைய அபிஷேகம் உன்னுடைய மருந்தாக மாறுகிறது, என்னுடைய வல்லமை உன்னுடைய மருந்தாக மாறுகிறது. நீ இனி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன போராட்டங்கள் என்றோடு நின்று விடுகிறதுங்க. காரணம், அந்த நுகத்தை தேவன் முறியடிக்கிறார், அழித்து போடுகிறார். உன் மனசோர்வு அழித்து போடுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க மருத்துவமனைக்கு சென்று நீங்க எக்காரணத்து கொண்டு நீங்க உங்களுடைய மனதை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இயேசுவின் மனது உங்களுக்கு இருக்கிறது. எனக்கோ இயேசுவின் சிந்தை உண்டா இருக்கிறது, எனக்கு இயேசுவின் சிந்தை உண்டா இருக்கிறது. எனக்கு இனி மன போராட்டங்கள் அல்ல, இந்த மன நுகங்கள் அல்ல. கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார், கர்த்தர் என்னை விடுவித்தார். எனவே நான் வெற்றியோடு வாழுவேன். My God, I feel the anointing today. Everything is coming loose. Everything in this church is going to be free. உங்களுடைய ஆன்லைனில் பார்க்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்க போகிறது. ஆமென். மூன்றாவது நுகங்கள் பணத்தின் நுகங்கள். மூன்றாவது நுகங்கள் பணத்தின் நுகங்கள். அநேகர் பாருங்க, கடனாளிகளாய் மாறிவிட்டார்கள். எல்லா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கு அதெல்லாம் இழந்து விட்டீர்கள். காரணம், இந்த COVID-19 பிறகு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்படுகிறது. எனவே நல்லா இருந்த கம்பெனி எல்லாம் திவாலாக இருக்கிறது. எனவே நீங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதெல்லாம் போய்விட்டது. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி பெறுவீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி பெறுவீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள். நீங்கள் ஒரு சிலரை அல்ல, எல்லாவற்றையும் அபிஷேகம் எல்லாவற்றையும் பெற செய்யும். நீங்க எதெல்லாம் எங்கெல்லாம் இழந்தீர்களோ தேவன் அதை திரும்ப உங்களை பெற வைப்பார். உங்கள் மதிப்பை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். கடனிலிருந்து நீங்கள் ஃப்ரீயா வாழ்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமை என்கின்ற நுகங்கள், ஆமென், வறுமை என்கின்ற நுகங்கள், பற்றாக்குறை என்கின்ற நுகங்கள் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய அபிஷேக வல்லமையினால் அழித்து போடுகிறார். பொருளாதார பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது, இனி இருக்காது. நான்காவது நுகங்கள் குடும்ப நுகங்கள். குடும்ப நுகங்கள், குடும்ப நுகங்கள் என்ன? தம்பதிகளுக்குள் இருக்கிற திருமண பிரச்சனைகள், திருமண பாடுகள், திருமண குறைபாடுகள் எல்லாமே கர்த்தர் இன்றைக்கு அழிக்கிறார். உங்கள் திருமணம் மீண்டுமாய் பூத்து குலுங்கும், உங்கள் திருமணம் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும். ஆமென். எத்தனை பேர் அது சுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? அது கர்த்தர் செய்ய முடியுமா? அட போங்க பாஸ்டர், அந்த மனுஷனா, அது மிருகம், அது இல்லைங்க.
மிருகத்தை மனுஷனாய் மாற்றுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நீங்க நம்பினால் அது நடக்கும். ஆமா ஆமா. அவரா அவளா எதிர்பார்த்தீங்கன்னா நடக்குங்க. ஏன்னா உங்களுக்கு முன்பாக ஒரு மிருகம் மனுஷனாய் மாற்றப்பட்டது பார்க்குறீங்க. யாராவது மரித்த கூட நான் அழ மாட்டேன். கல் நஞ்சக்காரனா நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் மாற்றி இருக்கிறார். என்னை மாற்றுவாரானால் யார் வேணாலும் மாற்றிடலாங்க. இதுதான் அவ்வளவு சீக்கிரமா வணையாத ஒரு கட்டை. இதே வணைச்சிட்டாரு. வணைந்து மாற்றி விட்டாருங்க. வடிவம் கொடுத்திருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுவார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. திருமணத்தை தேவன் இப்போது அந்த நுகத்தை முறியடிக்கிறார். மிருகங்கள் மாறும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அவர்கள் மாறுவார்கள். இருக்கிறீங்களா? அடுத்தது, போதை மருந்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமை இருக்கிற பிள்ளைகள். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கண்ணீர் சிந்தன ஆண்டுகள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த நாள் நான் நித்தியத்தில் நான் தீர்மானித்து நிர்ணயம் பண்ணிவிட்டேன். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் அதிலிருந்து விடப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். காரணம், இந்த போதை மருந்தின் நுகங்களையும் குடிப்பழக்கத்தின் நுகங்களையும் முரட்டாட்டத்தின் நுகங்களையும் கர்த்தர் இந்த நிமிஷத்துல உடைக்கிறார். தூள் தூளாக அழித்து போடுகிறார். இனி உங்களுடைய பிள்ளைகள் ரிபெலியஸாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் முரட்டாட்டம் பண்ண மாட்டார்கள். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் பிள்ளைகள் அந்த போதை பொருட்களிலிருந்து மீட்கப்படுகிறதை வெகு சீக்கிரமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். வெகு சீக்கிரமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நம்பினால் நான் சொல்கிறேன், அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிளம்பும். அற்புதங்களுடைய வாழ்க்கையில் வெளியேறும். அற்புதங்களுடைய வாழ்க்கையில் வழிந்தோடும். அற்புதங்களுடைய வாழ்க்கையை உடைத்து வெளியே வரும். உங்கள் பிள்ளைகள் நான் சொல்கிறேன் சுபிட்சமாய் வாழ்வார்கள். உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆமேன். நம்புறீங்களா? அது கடைசியாக பழக்க வழக்க நுகங்கள். ஏற்கனவே 2 சொல்லிட்டேன். குடிப்பழக்கம், போதை. அடுத்தது மூக்குப்பொடி. இருக்கிறீங்களா? சிலர் அது இல்லாம இருக்கவே முடியாது. எப்போ பார்த்து அந்த தவழ டட்டுன்னு தட்டி அப்படி எடுப்பாங்க. அதுவும் ஒரு பிடிதான். இருக்கிறீங்களா? நம்ம என்ன நினைச்சிடறோம், இதுதான் குடிப்பழக்கமும் போதை பொருள். நான் சொல்கிறேன், அதை விட மோசமானது இந்த மூக்குப்பொடி. அது நேராக மூக்கில் இழுத்து அது தலையில் போயிட்டு நல்லா உங்கள் பிரெயினை ஃப்ரை பண்ணிடுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். சில பேர் பொய் சொல்வது பழக்க வழக்கம் ஆயிடுச்சுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் போய் சரளமா வரும். நான் பண்ணலையே, நான் ஒண்ணுமே பண்ணல. நம்ம சொல்றோம் இல்லையே, இந்த பச்சை போய் இது சரளமா வரும். சில பேருக்கு அது பழக்க வழக்கம் ஆயிடுச்சு. அதுல இருந்து விடுதலை பண்ணணும். நான் சொல்கிறேன், அதுவும் ஒரு போராட்டம் தான். ஆமேன். சிலது இந்த தவறான காரியங்கள், காமவெறி படங்களை பார்க்கக்கூடிய, பொனோகிராஃபி போன்ற காரியங்களை பார்க்கக்கூடிய அடிமைத்தனம். இட்ஸ் அன் ஹேபிச்சுவல் யோக். இது வழக்கமாக பழக்க வழக்கமாக மாறிவிட்டது. அவர்களுடைய வாழ்க்கை பாணியில ஒன்றாக மாறி அதை பார்க்கலன்னா அவங்க தாங்க முடியாது. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறார். எல்லா நோகங்கள் இன்றைக்கு தேவன் முற்றிலுமாய் விடுதலையாக்க போகிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அபிஷேகம் தேவனுடைய வல்லமை கொண்டு உடைந்த உலங்களை அது சரி செய்ய போகிறது. மறைத்த திருமணங்களை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். தேவனுடைய அபிஷேகம் உடைந்த குடும்பங்களை, உடைந்த வீடுகளை மீண்டுமாய் கட்டி எழுப்ப போகிறார். மீண்டுமாய் நிலைநிறுத்த போகிறார். ஆமேன். கண்ணியற்ற கற்ப பைகளை தேவன் ஜீவனோடு பாய்ந்தோடும்படியாக ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்றுகிறார். மலட்டு காரியங்கள் இன்றைக்கு நீங்குகிறது. ஆமேன்.
மலட்டு கற்பப்பைகள் இயேசுவின் நாமத்துல உயிர் பெறுகிறது, தேவ ஜீவனை பெறுகிறது. பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள், பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சிலுவையை விட்டு விலகி சென்றவர்களை மீண்டுமாய் சிலுவை அண்டையில் கொண்டு வருகிறது தேவ வல்லமை. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? Come on somebody, are you ready? எல்லா நுகங்களை அது அழிக்கும், எல்லா பாரங்களை நீக்கும். இந்த நாளில் நீங்கள் விடுதலையோடு வாழ முடியும், நீங்கள் விடுதலையோடு வாழ முடியும், நீங்கள் விடுதலையோடு வாழ முடியும். Come on somebody, you can walk in victory. நீங்கள் விடுதலையோடு வாழ முடியும். ஓ ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நுகமில்லாமல் வாழப் போகிறீர்கள், பாரமில்லாமல் வாழப் போகிறீர்கள், சுமையில்லாமல் வாழப் போகிறீர்கள். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, உடைத்து முன்னேறக்கூடிய வாழ்க்கை, உடைத்து வெள்ளி வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. Hallelujah, hallelujah, hallelujah. The anointing is falling, the anointing is falling. Come on somebody, come on somebody, come on somebody. துதிங்க, கர்த்தரை துதிங்க. This is going to be your deliverance today. இது உங்களுடைய விடுதலையின் நாள், இது உங்களுடைய வெற்றியின் நாள், இது உங்களுடைய முன்னேற்றத்தின் நாள். Oh hallelujah. If you miss it, you lose it. If you miss it, you will not get it again. இதை நீங்கள் தவறவிட்டால் திருப்பி கிடைக்காதுங்க. இது உங்களுடைய நாள், தேவன் நிர்ணயம் பண்ணின நாள், தேவன் முன் குறித்த நாள், தேவன் முன் அறிந்த நாள். இது உங்களுடைய விடுதலை நாள், இது உங்களுடைய அற்புதத்தின் நாள். Come on somebody. Oh hallelujah. Oh hallelujah. Ramane keravando koshabane. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே சொல்லுங்க, நீர் வேண்டுமே, நிறைவே எனக்கு சொந்த நிறைவு போதுமே, எனக்கு சொந்தமான நிறைவு வேணும், எனக்கு புதிய நிறைவு வேணும். கேளுங்க சபையே, நிறைவே இந்த அபிஷேகம் இல்லாமல் ஒரு நொடி கூட நான் வாழ போறதில்லை. நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் நிறைவை பெற்றுக்கொள், நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைவு உங்க சொந்த நிறைவு, உங்க சொந்த நிறைவு. மற்றவர்களுடைய நிறைவில் நீங்கள் வாழ பார்க்காதீர்கள், மற்றவர்களுடைய நிறைவின் நிலையில் நீங்கள் வாழக்கூடாது. உங்களுக்கு புதிய நிறைவு, புதிய நிறைவு. It's now, it's now, it's now, it's now. It's now, it's now, it's now, it's now. நாளைக்கல்ல இப்பொழுது. Jesus. Rababakateria. Reketela baramaka sandalubu. Eshatala variante. Ekelababa. It's now. The power is coming on you. அபிஷேகம் உங்கள் மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிஷேக தைலம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய நிறைவு, புதிய நிறைவு, புதிய நிறைவு. Receive. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. Jesus. Oh hallelujah. வாரும் தூய ஆவியானவரே, வாரும், எங்களை வந்து நிரப்பும், எங்களை வந்து நிரப்பும். Amen. நீ வரும் போது
குறைவுகள் மாறுமே. ஆமென். நிறைவான ஆவியானவரே, தூய ஆவியே நீர் வாரும் ஐயா. நீர் எங்களை வந்து நிரப்பும், வரும்போது எம்மை நிரப்பும், குறைவுகள் எங்களை நிரப்பும், மாறுமே. எங்கள் வாழ்க்கை நிரப்பும். அபிஷேகங்கள் உடைத்து நீர் வந்து எல்லா நுகங்களை முறிப்பதாக. சூழ்நிலை மாறுமே. அபிஷேகம் எல்லா நுகங்களை முறிப்பதாக. Right now, முடியாததும் right now, பெற்றுக்கொள். சாத்தியமாகுமே. சரீர நுகங்கள் தேவன் முறியடிக்கிறார். ஆன்லைனில் பார்க்கிறவர்களே, உன் வாழ்க்கை இனி இருந்த வண்ணமாக இருக்காது. அபிஷேகம் ஏறிங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேசத்துல உங்கள் அறைக்குள், உங்கள் வேலை ஸ்தலத்திற்குள் வல்லமை வல்லமை இறங்குகிறது. You will start shivering. There's a shaking, a life changing, a devil chasing, cancer rebuking. Cancer gotta die. புற்றுநோய் சாகணும், புற்றுநோய் சாகணும், புற்றுநோய்கள் சாகணும், புற்றுநோய்கள் சாகணும். எல்லா வியாதிகள் மரித்து போகணும். அபிஷேகம் எல்லா வியாதி நுகங்கள் now. It's now. உன் வாழ்க்கை தேவன் மாற்றுகிறான். உன் வாழ்க்கை மாற்றுகிறான். நுகங்கள், வியாதியின் நுகங்கள், வியாதியின் நுகங்கள், வியாதியின் நுகங்கள், நோயின் நுகங்கள், சுகாதார பிரச்சனைகள், இந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. மனதின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. மனசோர்வு இயேசுவின் நாமத்தில் செத்துப்போ. ஏமாற்றங்கள் செத்துப்போ இயேசுவின் நாமத்தில். கவலைகள் வனாந்திரம் வழிவயல் ஆகுமே. வனாந்திரம் நிச்சயமாய் வயல்வெளியாய் மாறும். வனாந்திரம், வனாந்திரமான வாழ்க்கைகள், வனாந்திரமான வாழ்க்கைகள் தேவன் சொல்கிறார் வயல்வெளியாய் மாறும். Everything that is barren, everything that is fruitless will become fruitful. நம்பி பாடுங்க சபையே, நம்பி பாடுங்க. பயிர் நிலமாகுமே. வனாந்திரம், வனாந்திரம், வனாந்திரமான வாழ்க்கைகள் தேவன் சரிப்படுத்துகிறார். இந்த நிமிஷம், இந்த நிமிஷம், இந்த நிமிஷம், இந்த நிமிஷம், இந்த நிமிஷம் வனாந்திரமான வாழ்க்கைகள், வனாந்திரமான வாழ்க்கைகள் வயல்வெளி ஆகிறது. I dare you to believe. I dare you to believe. This is not emotional. This is decisional. It's between you and your God. The anointing is here. Are you going to tap into it? If you mock it, you lose it. If you respect it, you will have access to it. If you mock it, you will lose it. But if you respect the anointing, you will have access to it. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா கடன் பிரச்சனை நுகங்கள் முறிக்கப்படுவதாக. எல்லா கடன் தொல்லைகள், எல்லா கடன்கள், அந்த நுகம் அழிக்கப்படுவதாக. அபிஷேகத்தை கொண்டு அழித்து விடும் அப்பா.
நீங்க சொன்னீங்க செய்யுங்க. நீங்க சொன்னீங்க செய்யுங்க. கடன் தொல்லைகள், பண பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், எல்லா நுகங்கள், பணத்து நுகங்கள் தேவனுடைய அபிஷேகம் அழித்துக் கொண்டிருக்கிறது, முறித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நுகம் வாழ்க்கையில் உட்கார முடியாது. அந்த நுகத்தை மீண்டுமாய் நீங்க விட மாட்டீங்க. ஞானத்தை பெற்றுக்கொள். எங்க விதைக்கணும், எப்பொழுது கொடுக்கணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்பொழுது இன்வெஸ்ட் பண்ணணும். காத்திரு, அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அபிஷேகம் உங்களை போதிக்கும். எப்போ, எங்க, எந்த கம்பெனில முதலீடு செய்யணும் போதிக்கும். இனி பண கஷ்டங்கள் இல்ல. அந்த நுகங்கள் தேவன் முறியடிக்கிறார். இனி இல்லாம உங்க வாழ்க்கையில் இருக்காதுங்க. பற்றாக்குறை உன் வாழ்க்கையில் இருக்காதுங்க. விதைக்க கற்றுக்கொள்ளுங்க, நிறைவோடு நீங்க வாழ்வீங்க. விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் எங்க விதைக்க சொல்கிறாரோ, எப்போது விதைக்க சொல்கிறாரோ, யாருக்கு விதைக்க சொல்கிறாரோ அதை நீங்க செவி கொடுத்து செய்வீர்களானால், நான் சொல்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும். எல்லா பணத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. எல்லா குடும்ப நுகங்கள், எல்லா குடும்ப நுகங்கள் முறிக்கப்படுகிறது. திருமணங்கள் ஆரோக்கியம் அடைகிறது. மரித்து போயிருக்கிற திருமணங்கள் உயிரடைகிறது. அவர் உயிர்ப்பிக்கிறாருங்க. The anointing is bringing back to life every dead marriage. மரித்து போன எல்லா திருமணங்கள் தேவன் உயிர்ப்பிக்கிறார். தேவன் உயிர்ப்பிக்கிறார். தேவன் உயிர்ப்பிக்கிறார். தேவன் உயிர்ப்பிக்கிறார். நான் சொல்கிறேன், தேவன் உயிர்ப்பிக்கிறார். Dead marriages are coming back to life. உடைந்து போன குடும்பங்கள் மீண்டுமாய் நிலைநிறுத்தப்படுகிறது. உடைந்து போன வீடுகள் மீண்டுமாய் நிலைநிறுத்தப்படுகிறது. உடைந்து போன உள்ளங்கள், உடைந்து போன இருதயங்கள் தேவன் சரிப்படுத்துகிறார். தேவன் சுகப்படுத்துகிறார். தேவன் ஆரோக்கியப்படுத்துகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போதை மருந்தின் நுகங்கள், குடிப்பழக்கத்தின் நுகங்கள், காமவெறி படங்களுடைய நுகங்கள், எல்லா விதமான பொல்லாத நுகங்கள் இயேசுவின் நாமத்துல அபிஷேகத்தை கொண்டப்பா, நீர் சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரை உடைக்கிறேன். தூள் தூளாக உடைக்கிறேன். முறிந்து போகும்படியாக கட்டளையிடுகிறேன். எந்த பிள்ளை ஆண்டவரை எந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாதப்பா. பொய்யில் இருந்தும் ஆண்டவரை மற்றவர்களை பற்றி பேசுகிற அந்த காசிப்பில் இருந்து அப்பா மக்களை விடுதலையாக்கும். அது பழக்க வழக்கமாய் மாறிவிட்டது. அதை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. அபிஷேகம் அந்த ஆண்டவரை நுகத்தை முறியடிப்பதாக, முறிப்பதாக. Right now, right now, right now, I command divine deliverances in this whole church. இந்த முழு சபையில, தேசங்களில, எங்களை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலப்பா அப்பா எல்லா நுகங்கள், எல்லா நுகங்கள் முறிக்கப்பட்டு, எல்லா சுமைகள், எல்லா பாரங்கள் நீக்கப்பட்டு அப்பா சுதந்திரமாய் அவர்கள் வாழட்டும். நீ செய்தபடி நான் நமக்கு நன்றி. நீ செய்தபடி நான் நமக்கு நன்றி. வந்த யாவரும், பார்த்த யாவரும் இந்த அபிஷேகத்தின் ஊற்றப்படுதலுக்கு பின்பு இருந்த வண்ணமாக இருக்க முடியாதப்பா. அவர்கள் ஆண்டவரே வீட்டுக்கு செல்கிற வழியிலேயே மாற்றங்களை உணர்வார்கள், மாற்றங்களை உணர்வார்கள். அப்பா இந்த நாள் முழுவதுமாக இந்த அபிஷேகத்தின் ஆண்டவரே அசைவு அவர்கள் முழுமையாய் ஆட்கொள்ளும். Glory to God. Glory to God. It's happening now. It's happening now. It's happening now in your life. உங்க வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பூரண விடுதலைகள், பூரண விடுதலைகள், பூரண விடுதலைகள், பல்வேறுபட்ட விடுதலைகள். பல காரியங்களில் தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார். விடுதலையின் நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார். விடுதலையின் நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார்கள்.
உங்கள் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். முற்றிலுமாய் நீங்கள் மாற்றப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையின் கோலை அவரிடத்தில் சரணடையுது. அவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, சமர்ப்பியுங்கள். அசாதாரண ஆயுதமாய் மாறும். அசாதாரணமான ஆயுதமாய் மாறும். மற்றவர்கள் மீது இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும், அதிகமாகும். அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில் முதலாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மீது பல்வேறுபட்ட அபிஷேகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதித்தால் அதை நீங்கள் அணுக முடியும். மதித்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் உடைத்து ஓடும். இன்றைக்கு உடைத்து ஓடுகின்ற ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, சுகம், ஆரோக்கியம், விடுதலைகள் உடைத்து ஓடுகின்ற அளவுக்கு, உடைத்து வழிந்து ஓடுகின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்தோடுகிறது. அப்பா, நீ செய்தபடினால் உமக்கு நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்வோமா? எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் பிதாவாகிய ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், வல்லமை, ஊற்றப்படுதல் இன்றும் என்றும் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் உற்றார் சுற்றார் மீதும் எப்பொழுதுமே இருப்பதாக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்வோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென்.